உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறை சொல்கிற பல பேருக்கு உத்தமனாக இருக்க முயற்சி செய்கிறத விட உங்களை நம்புகிற ஒரு சில பேருக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்க. குறை சொல்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே உங்களை நம்பி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிற குறைய கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. யாரையுமே கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கட்டுப்படுத்துகிறவங்களும் உங்கள் கூட சேர்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க. உறவு அப்படின்றது ஒருத்தர் இணைக்கிறதா இருக்கணுமே தவிர ஒருத்தர் கட்டுப்படுத்துறதா இருக்கவே கூடாது. ஊருக்கே உத்தமனாக இருந்தால் கூட அவனால் பாதிக்கப்பட்டவங்க ஊமையாக இருக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லவங்க அப்படின்னு இங்கே யாருமே கிடையாது. குறையோட ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கையோட மகிழ்ச்சியே. எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவே மாறு வேடம் போட்ட துன்பமாக கூட இருக்கலாம். எதையும் யாரையும் ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே நம்பிடாதீங்க. உங்களை நோக்கி வர்ற எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க கற்றுக்கோங்க. உங்களை விட்டு விலகி செல்கிற எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்குன்னு இருந்தால் அது எப்படினாலும் உங்களை வந்து சேரும். நம்பிக்கை அப்படின்றது ஒரு தடவை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை மீண்டும் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உறவுகள்லையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நம்ம இருக்கணும். எந்த உரிமையுமே இல்லாமல் யாருமே உங்கள் மேலே கோவப்பட முடியாது. கோவங்கள் எல்லாமே இங்கே திமிரா பார்க்கப்படுதே தவிர அது அவங்களோட வேதனையா அந்த வேதனையோட வெளிப்பாட்டா யாருக்குமே புரியறது இல்லை. கோவப்படுறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் யாரையும் ஒதுக்கிறாதீங்க. அந்த கோபத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரிவு அப்படின்றது தீர்வாகாது. ஞாபகங்கள் அப்படின்றது ஒரு விசித்திரமானது. நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரும். சில நேரத்தில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நம்ம தனிமையில் இருக்கிற மாதிரி உணர வைக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்களோட ஞாபகமானது நம்மளோட மனசில் இருந்தாவே போதும். நேசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் போதுமானதாக இருக்குது. பிரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் காரணங்கள் உருவாயிருது. அதையும் கடந்து நேசிக்கிறதுல தான் இருக்குது உண்மையான அன்போட ஆழம். வாழ்க்கையில் இந்த ஒரு தவறை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் செஞ்சிடாதீங்க. யாரை நம்பியும் யாரையும் யாருக்காகவும் பகைச்சிக்காதீங்க. கடைசியில் அவங்க ஒன்று கூடிடுவாங்க. ஆனால் உங்களை குற்றவாளியாக நிறுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு குருடனுக்கு பார்வை வந்துருச்சு அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு தூக்கி எறிகிறது பார்த்தீங்கன்னா அவனோட கைத்தடியாக தான் இருக்கும். அதுபோல தான் சில போலி உறவுகளும் கூட நம்மக்கிட்ட அவங்களுக்கான தேவை முடிஞ்சதும் நம்மளை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படுறீங்க? உங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. மற்றவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்தாலோ இல்லை உங்களோட சந்தோஷம் அப்படின்றது மற்றவங்கள சார்ந்து இருந்தாலோ உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். எப்போதும் எதையும் யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு எப்போவுமே ஏமாற்றத்தை மட்டுமே தரும். யார் உங்களை நேசித்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை அது எந்த விதத்துலையும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தங்க உங்களை நேசிக்கிறதும் வெறுக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை, உங்களோடது கிடையாது. உண்மையாகவே அன்பு வைக்கிற உறவை ஏமாத்துறவங்க யாராக இருந்தாலும் ஒரு பொய்யான உறவுகிட்ட கண்டிப்பாக தன்னோட அழிவை சந்திப்பாங்க. கர்மா அப்படின்றது தன் கடமையை செய்யாமல் விடாது. வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா உங்களை நேசிங்க. சந்தோஷமே உங்களுக்கு வாழ்க்கையாக வேணும்னா உங்களை நேசிக்கிறவங்கள உண்மையாக நேசிங்க. பரிதாபத்தில் ஏற்படுற அக்கறைகள் நீண்ட நாள் நிலைக்காது. பரிதாபப்பட்டு உங்ககிட்ட பழகிற உறவை ஆழமாக நம்பி அவங்க கூட பழகிடாதீங்க. அப்புறம் அவங்களோட பிரிவு உங்களை இன்னும் பரிதாபமாக மாற்றிடும். எவ்வளவுதான் நெருங்கின உறவாக இருந்தால் கூட உங்களோட பலவீனங்களை மட்டும் அவங்கக்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட நம்மளுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் ஆகும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.